Jesus said, he that receiveth the seed of the word has to do something. ஆகவேதான் இயேசு என்ன சொல்லுகிறார், அந்த விதையை அந்த வசனத்தை கேட்கிறவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். He's got to hear the word and he's got to understand it. என்னது வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். He must walk with that realization. அந்த நிச்சயத்தில் அந்த உணர்விலே அவன் வாழ வேண்டும். Because according to that realization he'll begin to bring forth. ஏனென்றால் அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு தான் அவன் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான். That's why Jesus didn't make a blank statement and say everybody will bring 100-fold. ஆகவேதான் இயேசு சும்மா எல்லாரும் 100% கனி கொடுப்பார்னு சொல்லல. He said some will bring 100-fold, some will bring 60 and some 30. என்ன சொல்லுகிறார்? சிலர் 100 சிலர் 60 சிலர் 30 என்று அப்படிதான் சொல்லுகிறார். Why? Because according to the way they receive the seed and deal with the seed, Jesus said the good ground will begin to bring forth. காரணம் என்ன? வசனத்தை எந்த அளவுக்கு அவர்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு அதை கேட்டபடி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நல்ல நிலம் பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார்.